பாதகமான சிந்தை பாதகமான வார்த்தையை கொண்டு வரும். பாதகமான வார்த்தை பாதகமான நடவடிக்கையை கொண்டு வரும். மூன்றாவது நாம் செய்ய வேண்டியது நம்முடைய நடவடிக்கைகளை மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். 3 பிக் சேஞ்சஸ். நம்முடைய எண்ணத்தில், நம்முடைய வார்த்தையில், நம்முடைய நடவடிக்கையில் 3 மாற்றங்களை நாம் செய்ய வேண்டும். அதுல மிக முக்கியமானது நம்முடைய வாயை காப்பதுதான். நல்ல நாட்களை விரும்புகிறவர்கள் தங்கள் உதடுகளை பொல்லாப்புக்கு விலைக்கு காக்க வேண்டும் என்று 1 பேதுரு 3வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு ஒரு அதிகாரத்தையே நாவுக்காக ஒதுக்கி வைத்து விட்டார். இந்த நாவு எப்படிப்பட்டது? இந்த நாவு என்ன செய்கிறது? இந்த நாவு நம்முடைய வாழ்க்கையை திசை திருப்புகிறது. ஒரு கப்பலுக்கு எப்படி ஒரு சுக்கான் இருக்குதோ அப்படிதான் நம்முடைய சரீரத்துக்கு இந்த நாக்கு. சுக்கானை வச்சுதான் கப்பலை திருப்புற மாதிரி நம்ம வாழ்க்கையே இந்த வார்த்தை மூலமா திருப்பிடலாம். ஒரு காட்டை கொளுத்துறதுக்கு சின்ன நெருப்பு போதும். அதே மாதிரிதான் இந்த சரீரத்திலே சின்ன அவயவம் இந்த நாக்கு. இந்த நாக்கு 6 அங்கலம் கூட இல்ல, ஆனா 6 அடி மனுஷனை இதால சாகடிச்சிட முடியும். ஒருத்தர் சொன்னார், ஆண்டவர் ரொம்ப அநியாயம் பண்ணிட்டாரு, சரீரத்துல மத்த எல்லா அவயமும் சோர்ந்து போகுது, இந்த நாக்கு மட்டும் சோர்ந்தே போக மாட்டேங்குது, எவ்வளவு வேணா பேசிக்கிட்டே இருக்குதுன்னு. அப்படிப்பட்ட ஒரு நாக்கு. இட் கேன் டைரக்ட் யுவர் லைஃப், இட் கேன் டிஸ்ட்ராய் யுவர் லைஃப், இட் கேன் டிலைட் யுவர் லைஃப். அதை நிமித்தமாக சந்தோஷப்படுத்தவும் முடியும். அந்த நாக்கால இனிப்பான வார்த்தைகளை பேச முடியும், ஔஷதமான வார்த்தைகளை பேச முடியும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பேச வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்படி இருந்தால்தான் என் வாழ்க்கை ஆக முடியும், இப்படி ஆகிவிட்டதே, இப்படி ஆகிவிட்டால் என்றெல்லாம் பேசியதை நிறுத்திவிட்டு உங்களுக்கு என்ன நடக்க வேண்டுமோ அதை நீங்கள் பேசும்படியாய் கேட்கிறேன். ஏனென்றால் 3 விஷயத்தை நீங்கள் மறந்து விடாதீர்கள். உங்களுக்கு நடக்கிற எந்த துன்பமும் எந்த தோல்வியும் நிரந்தரமானதல்ல, அவைகள் மாறக்கூடியது. இன்றைக்கு இருக்கிறதே நாளைக்கு இருக்க போகிறதில்லை, அவைகள் மாறக்கூடியது. 2வது, எந்த துன்பமும் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக அழித்து விடக்கூடிய வல்லமையுடையதல்ல. முழு வாழ்க்கையும் அதை அழித்து விட முடியாது. ஒரு சிறு பகுதியில நீங்கள் தோல்வி அடையலாம், ஆனால் முழு வாழ்க்கையும் அழித்து விட முடியாது. 3வது, உங்கள் ஒருவருக்கு மாத்திரம் அப்படிப்பட்ட துன்பம் நடந்து விடவில்லை. உலகத்தில் ஏராளமான பேர் அதே போன்ற பிரச்சனைகளுக்கு பதிலை கண்டுபிடித்து வாழ்க்கையில் முன்னேறி போய் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு மட்டும்தான் நடந்துருச்சு, எனக்கு மட்டும்தான் இப்படி ஆயிடுச்சு, எனக்கு மட்டும்தான் ஏன் இப்படி நடக்குதோ அப்படி நினைக்கிறத நிறுத்துங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய போகிறார். நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, ஆச்சரியமான இந்த வேலைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இவருடைய சிந்தனையும் இவருடைய வார்த்தைகளையும் மாற்றும்படியாக நீர் இவர்களுக்கு போதித்ததற்காக ஸ்தோத்திரம். நகோமியினுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த பாடங்களை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அதே தவறுகளை திரும்ப செய்யாதவர்களாக, நாங்கள் நிச்சயமாகவே தேவனை நம்பி நல்ல வார்த்தைகளை பேசுகிறவர்களாக, எங்கள் வார்த்தை தான் எங்கள் உலகத்தை உருவாக்குகிறது என்பதை கற்றுக்கொண்டவர்களாக, எங்கள் வார்த்தை நிமித்தம் எங்கள் உலகத்தை உருவாக்க நீர் எப்படி உண்டாவதாக என்று சொல்லி இந்த உலகத்தை உண்டாக்கினீரோ அப்படி எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுக்கு எது நடக்க வேண்டுமோ அதை நாங்கள் பேசி உம்முடைய வல்லமையினாலே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தினாலே அவைகளை உண்டாக்கி நல்ல நிலைக்கு எங்களுடைய வாழ்க்கையை திருப்ப, எங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்க கொள்ள, வாழ்க்கை அழிவிலிருந்து தப்புவிக்க நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அந்த நாவை சரியான விதத்தில் பயன்படுத்த எங்கள் சிந்தையை சரி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சிந்தையும் எங்கள் நாவையும் எங்கள் நடவடிக்கைகளும் நாங்கள் சரி செய்து முன்னேறி போக கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால்.